சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸோட ரேட்லாம் சரசரன்னு ஏறிடுச்சு. நம்ம ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ஒரு 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், இன்னைக்கு அது 80,000 மேல வந்துருச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பைக்லாம் இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. அதுலயும் இந்த 2010ல இருந்து 2015 வரை பார்த்தீங்கன்னா அந்த பல்சர் 150 செம்மையா போயிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாருமே அந்த வண்டியை விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க. 2015ல கூட பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் பிரைஸ் 81,000 ரூபாய், ஆன் ரோடு பிரைஸ் 89,000 ரூபாய் தான். ஆனா இன்னைக்கு பல்சர் 150யோட எக்ஸோரூம் பிரைஸ் 1,10,10,000 ரூபாய், ஆன் ரோடு பிரைஸ் அரௌண்ட் 1,50,000 ரூபாய் வந்துருச்சு. பல்சரை உதாரணமா சொல்றேன், இது எல்லா பைக்குக்கும் தான். ஆனா இந்த விலை உயர்வுக்கு நாங்க காரணம் கிடையாது அப்படின்னு பஜாஜ் நிறுவனத்தோட CEO ராஜு பஜாஜ் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் இந்தியன் கவர்மெண்ட் தான். அவங்க போடுற கண்டிஷனும் அவங்க போடுற GST தான் இதுக்கு முழுக்க காரணம். டூ வீலருக்கு எதுக்கு 28% GST? நாட்டுல எல்லாம் பைக்குக்கு 8ல இருந்து 14% தான் வரி இருக்கு. ஆனா இந்தியால தான் 28% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 81,000 ரூபாய் எக்ஸோரூம் பிரைஸ் இருக்கும்போது 9,000 ரூபாய் GST கட்டும்போது ஒன்னும் தெரிஞ்சு. ஆனா இன்னைக்கு BS6 வந்துருச்சு, பைக்கே 1,10,000 ரூபாய் போயிருச்சு. GST 38,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் வரை கட்டுறீங்க. இப்பதான் அந்த 28% இம்பாக்ட் நல்லா தெரியும். அதனால தயவு செஞ்சு எங்களை திட்டாதீங்க, திட்டுறதுனா கவர்மெண்ட் திட்டுங்க அப்படின்ட்டாப்ல.